ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, தவமாய் தவமிருந்து என்கிட்ட வேண்டுதல் வச்சாலும் அவ்வளவு சுலபமாக இந்த முருகன் யாருக்கும் குறி சொல்ல வரமாட்டேன். ஆனால் நம்பிக்கையோடு ரொம்ப நாளாக என்னையே வணங்கி உன் வாழ்க்கையில் எப்படியாவது நீ எதிர்பார்க்குற நல்ல விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுப்பேன்னு நீ பக்தியோடு என் வேலை தொட்டதின் பலனாக தான் இப்போது உனக்கான குறி சொல்வதற்காக உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன். நீ எந்த உண்மையை எதிர்பார்த்து தேடி தவிச்சு காத்துக்கிட்டு இருக்கியோ அந்த விஷயத்தை நிச்சயம் நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி முடிச்சு கொடுத்துட்றேன் செல்வமே. எவ்வளவோ கஷ்டங்களெல்லாம் வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே பொறுமையாக தாங்கிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்காக உன் குறை அனைத்தையும் போக்கி உன்னை நிறைவாக நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ சோர்வாக இருந்தாலும் ஒருபோதும் தோற்று போக விட்டுற மாட்டேன். உனக்கு தெம்பை கொடுத்து பலத்தை கொடுத்து தைரியத்தை கொடுத்து கண்டிப்பாக இந்த முருகன் நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக வரும் என் செல்வமே. நீ அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். தேவையில்லாமல் காசு பணம் தான் பெருசாக நினச்சிக்கிட்டு நீ கவலைப்பட்டுக்கிட்டும் பயப்பட்டுக்கிட்டும் இருக்காத. இது அனைத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்க எனக்கு சில நிமிஷங்கள் கூட ஆகாது என் செல்வமே. உன் மனதில் இருக்கும் பயத்தை தூக்கி போட்டுட்டு தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கு மதிப்பும் மரியாதையும் வந்து சேரும்படி பேரும் புகழும் பெருமையும் கிடைக்கும்படியும் இந்த முருகன் நான் உனக்கு வழிகாட்டுறேன். நீ எல்லாருக்கும் துணையாக இருந்த, எல்லாரும் வேணும் சொந்த பந்தம் வேணும்னு எல்லாரையும் பெருசாக நினச்ச, எல்லாருக்காகவும் நீ எல்லாமே செஞ்ச. ஆனால் உனக்காக இங்கு யாரும் எதுவுமே செய்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு கூட மாற்றாங்க தானே. கவலைப்படாத. உனக்காக நல்வழிகளை காட்ட வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. காசு பணம் வராமல் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை மாறதான் போகுது. அதில் உனக்கு நிறைவாக அனைத்தையும் கொடுத்து உன் புத்தியை தெளிவுபடுத்துகிறேன் செல்வமே. உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாத. பொறுப்போட பொறுமையாக இருக்கும் உனக்காகவே உன் மன சுமைகளையும் பாரங்களையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். உன்னுடைய வேலைகளை திறமையோடு செய்யக்கூடிய பிள்ளையாகிய உனக்காகவே வெற்றி கதவுகளை நான் திறந்து வைக்கிறேன் செல்வமே. எந்த விதத்திலும் கஷ்டமோ நஷ்டமோ உன்னை ஆட்டி படைக்காத அளவுக்கு எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் அளவுக்கு இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு நீ எதை பற்றியும் யோசிக்க வேணாம். உன் மனசுக்கு அமைதியாக கொஞ்சம் ஓய்வு கொடு. உன் உடம்புக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ உற்சாகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சின்னா இந்த முருகன் நானே உனக்கு அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து உனக்கு பாதுகாவலாகவும் இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேனேன் செல்வமே. என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதையும் யோசிக்கவோ கவலைப்படவோ அவசியமே இல்லை. வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே போராடி கஷ்டப்பட்டு மன வருத்தம் கொண்ட உனக்கு இனிமேலும் போராட்டத்தை தொடர விடமாட்டேன். உன் போராட்டங்கள் அனைத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் வாழ்க்கை சீரழியலை, உன் வாழ்க்கை சீரமைக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. உன் வாழ்க்கையை சீரமைச்சு என் அருளால் அனைத்து விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். என் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய உனக்கு இனி எல்லாவற்றையும் நல்லபடியாக நானே நடத்தி கொடுக்கிறேன் என் செல்வமே. உன் உடம்புங்கிறது உனக்கு ஒன்றும் எதிரி இல்லை. உன் உடம்புல உனக்கே தெரியாமல் வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து அது உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் சில வேலைகளை உனக்குள்ளேயே செஞ்சுக்கிட்டு இருக்கு. மொத்தத்தில் உடலில் நடக்கும் எல்லா விஷயங்களும் நீ ஆரோக்கியமாக வாழ்வதற்கான அறிகுறிகள் தான். நீ அதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக ஓய்வு எடுத்தினா உடல் மீண்டும் உனக்கு திரும்ப சக்தியை கொடுக்கும் என் செல்வமே. உன் மூச்சு காற்று ஒழுங்காக இருந்தாலே உன் மனசு ஒழுங்காக இருக்கும். கூடிய சீக்கிரம் நீ நல்லபடியாக ஆரோக்கியமாக குணமடைவாய். உறுதியாக தைரியமாக நீ இருந்தீனா உன் வாழ்க்கைக்கான எல்லா விஷயங்களையும் இந்த முருகன் நான் செஞ்சு கொடுக்குறேன். பல முடிவுகளை தனியாகவே எடுத்து தனியாகவே கஷ்டப்பட்டு இப்போ மனசு ரொம்ப சோர்ந்து போயிருக்க. இது ஒன்றும் உனக்கான தோல்வி அல்ல. அமைதியாக பொறுமையாக இருந்தீனா இந்த முறை கண்டிப்பாக உன்னை தூக்கி உயர்த்தி நிறுத்துவேன் என் செல்வமே. உன் அன்பை புரிஞ்சுக்காம
உன்னை அலட்சியப்படுத்தும் மனிதர்களை நினச்சி நீ கவலைப்படாதே. கூடிய சீக்கிரம் உனக்கு மதிப்பும் மரியாதையும் பேரும் புகழும் பெரிய அளவில் வந்து சேரும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். பணம் உனக்கு கிடைக்காம போனதால இந்த முருகன் உன்னை நிராகரிச்சிட்டேன், உன் வேண்டுதல்களை ஒதுக்கி வச்சுட்டேன்னு இல்லை என் செல்வமே. உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் எது தேவைப்பட்டாலும் அதை கண்டிப்பாக கொடுப்பதற்கு நான் கடமைப்பட்டுள்ளவனாகவே இருக்கேன். உன் வாழ்க்கையை சீரமைச்சு அனைத்தையும் உனக்கு சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும்படி நான் செய்ய தான் போகிறேன். நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே உனக்கான நல்வழிகள் அனைத்தையும் நான் உன் கண்களில் காட்டுவேன். உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் செல்வமும் சந்தோஷமும் வந்து சேரும்படியும் கூட நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. கடனோ கஷ்டமோ உனக்கான அடையாளம் இல்லை. பொறுப்போடு வாழக்கூடிய உன்னை தலைநிமிரச் செய்து உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வச்சு காட்டுறேன் என் செல்வமே. ஒரு இடத்துல ஒருத்தவங்க உன்னை மதிக்கலைன்னா அதோட உன் வாழ்க்கை ஒன்றும் முடிஞ்சு போயிடாது. கண்டிப்பாக உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த முருகன் செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நிச்சயம் நான் செய்வேன் என் செல்வமே. எந்த விதத்திலும் கஷ்ட நஷ்டங்கள் உன்னை ஆக்கிரமிக்காம நீ கனவு கண்ட அத்தனையும் சிறப்பாக உன் கைகளை ஒப்படைக்கிறேன். நீ செய்த முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் கூட இந்த முருகன் செய்வேன் என் செல்வமே. இப்போதைக்கு நீ எதை பற்றியும் யோசிக்க வேணாம், மனசை அமைதியாக வச்சுக்கோ. உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நிச்சயமாக செஞ்சு கொடுப்பேன் என் செல்வமே. உன் வாழ்க்கையை நீ வாழணுங்கிறதுக்காக தான் நான் உருவாக்கி கொடுத்துருக்கனே தவிர அடுத்தவங்க உன்னை ஆட்டி படைப்பதற்காகவோ அல்லது உன் வாழ்க்கையில் நீ எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு தியாகம் செஞ்சுட்டு நீ கஷ்டப்படணுங்கிறதுக்காகவோ உன் வாழ்க்கையை உருவாக்கலை. உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச வகையில் நீ மனசு உவந்து வாழ தயாராகு. உன் சோர்வையும் சோகத்தையும் போக்கி உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து உன்னை பலமுள்ள ஆளாக நான் வாழ வைப்பேன் என் செல்வமே. உன் மனசில் என்னதான் பயம் இருந்தாலும் அந்த பயத்தை துரத்தி அடித்து உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுப்பேன். தோல்வி அடைஞ்சிட்டோன்னு மட்டும் நீ நினைக்க வேண்டாம். தோல்வியை தாண்டி உன்னை வலுவாக மாற்றி உனக்கான முயற்சியிலும் நான் வெற்றி கிடைக்கும்படி செய்வேன். ஒவ்வொரு நாளும் நீ முன்னேறி போய்கிட்டே இருப்ப. காலம் கண்டிப்பாக உனக்கு சாதகமாக மாறும். நீ எதிர்பார்க்குற வெற்றியும் நிச்சயம் உன் கைகளில் வந்து சேரதான் போகுது. நீ நினைப்பதை விட நீ மிகவும் திறமையுள்ள ஆள்னு எனக்கு தெரியும். உன்னை நம்பு நீ முதல்ல. நீ உன்னை நம்பும்போது உன் வாழ்க்கை தானாகவே மாறுமேன் செல்வமே. நீயே உன்னை நம்பாமல் இருந்தினா இந்த உலகம் எப்படி உன்னை நம்பும்? முதல்ல நீ உன் மேலே நம்பிக்கை வச்சு தனியாக இருந்தாலும் தைரியமாக எல்லா காரியங்களையும் செய்ய பழகு. உன் வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்கும்படியும் எப்போதும் நீ வெற்றிகரமாக வாழும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். குறைகளை நினச்சி நீ பயப்பட வேண்டாம். குறைகளை தாண்டி உனக்கான நிறைகளை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ சாதனை படைக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன்னுடைய எண்ணங்களையே உனக்கான சக்தியாக மாற்று. உன் எண்ணங்கள் மூலமாக நீ முன்னேறி வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். நீ நம்பிக்கையோடு இருந்தினா நானே உன்னை தூக்கி நிறுத்தி உன்னை ஜெயிக்க வைப்பேன். ஒவ்வொரு நாளும் சிரிப்பும் சந்தோஷமா வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உன் மனசை மென்மையாக்கி உனக்கான வலிமையை அதிகப்படுத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையை யாரும் உன்னை விட்டுட்டு உன் கையில் விட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட முடியாது. உனக்கு கிடைக்க போகிற வெற்றியையும் உன் வாழ்க்கையில் நீ பெறப்போகிற உயர்வையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என் செல்வமே. நீ செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ வெற்றி பெறும்படி செய்ய தான் போகிறேன். உன்னை பயமுறுத்தும் அத்தனை தோல்விகளையும் கடந்து நீ ஜெயிக்கக்கூடிய சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன். கண்டிப்பாக நீ எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை அடையப் போகிறாய். நீ முன்னேற்றம் அடைவதையும் ஜெயிப்பதையும் இங்கு யாராலும் தடுக்க முடியாது என் செல்வமே. உன் கனவுகள் அனைத்தையும் நனவாக்கி உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய வெற்றியை பெறும்படியும் இந்த முருகன் செய்ய போகிறேன். உன் கனவை எல்லாம் வெறும் கனவாக நினச்சினா உன்னால் ஒருபோதும் முன்னேற முடியாது. நீ நம்பிக்கையோட முயற்சி செய்யும்போது தான் உன் கனவுகள் நனவாகி உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். உன்னுடைய நம்பிக்கையையும் நல்ல எண்ணங்களையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த முருகன் செய்ய போகிறேன். ஓ முருகா சரணம்.